ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாகவும் உன் மனசுல இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்தாகவும் தான் உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு புதிய நபரை உனக்கு உறவாக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த வராகியம்மா உனக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை நம்பி காத்துக்கிட்டு இருந்த என் பிள்ளையான உனக்கு இப்போது நல்லது செய்யக்கூடிய நபரை ஏன் சார்பாக உன் வாழ்க்கையில நான் அனுப்பி வச்சிட்டேன். எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்தது உன் மனசு மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் நேரத்துக்கு ஏற்றாற் போலவும் ஆளுக்கேற்றாற் போலவும் மாற்றி மாற்றி பேசும்போது உன் மனசு மட்டும்தானே சந்தோஷத்திலும் சோகத்திலும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் உன் கூட பேசவும் கலந்தாலோசிக்கவும் துணையாக இருந்தது. அப்படி உன் மனசு போலவே உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபரை தான் புது உறவாக உன் வாழ்க்கையில நான் அனுப்பி வச்சிருக்கேன். எப்போதுமே மனசுல அழகான கடந்த கால நினைவுகளை மட்டும் நீ வச்சுக்கிட்டீன்னா எந்த காலத்திலும் கவலை உன்னை நெருங்காது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கணும்னா எல்லாரிடமும் உண்மையான அன்போட நடந்துக்கோ. வறுமையில இருக்கிற நிலையை மாற்றி உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கவும், அழுதுகிட்டே இருக்கிற உனக்கு தைரியத்தை கொடுக்கவும், இத்தனை காலமாக தோல்வியை அனுபவிச்ச உனக்கு வெற்றியை கொடுக்கவும் தான் இந்த வராகியம்மா இந்த நபரை உன் வாழ்க்கையில அனுப்பி வச்சிருக்கேன். உணர முடியாத சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் உனக்கு கொடுக்க தான் போறேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க உணரவே முடியாத, நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வலியையும் வேதனையும் உனக்கு கொடுப்பதும் எனக்கு தெரியும். உனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கணும்னு முடிவெடுத்து எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த உறவுகளை தூக்கி எறிந்துடு என் செல்லமே. மற்றவங்க உன்னை தூக்கி எறியும் போது தானே, ஒதுக்கி வைக்கும் போது தானே அவங்க முன்னால வாழ்ந்து உயர்ந்து பறக்க முடியும்னு உனக்கே தெரிய வந்தது. இந்த வைராகியத்தையும் இந்த எண்ணத்தையும் மிக பெருசாக உன் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வாழ பழகு. வாழ்க்கைய எப்படி வேணும்னாலும் நீ வாழ்ந்துக்கலாம். ஆனா ஒருபோதும் உன்னுடைய காரணத்தால, உன்னுடைய செயலால யாரும் அழுகவோ அழியவோ கூடாதுன்ற எண்ணத்தை மட்டும் நீ உறுதியாக கடைப்பிடிச்சினா போதும். உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துக்கோ. ஆனா உன்னால இன்னொருத்தர் கண்ணீர் சிந்தினாருன்ற கதை நான் கேட்கவே கூடாது என் செல்லமே. உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கு பிறகு மற்ற எல்லாருமே நீ கேட்டா மட்டும்தான் உனக்காக எதையும் யோசிப்பாங்களே தவிர, நீ கேட்காமலேயே எல்லாத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறவங்களா உன்னை பெற்றவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி உன்னை பெற்றவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த வராகியம்மா உனக்கு துணையா இருந்து நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் மனிதர்களுக்கு வாழ்நாள் ஆயுசு இருந்தாதானே அத்தனையும் அனுபவிக்க முடியும். நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியம் இருந்தாதான் சம்பாதிச்ச செல்வத்தை சுகமா அனுபவிக்க முடியுன்ற உண்மைய புரிஞ்சு நடந்துக்கோ. சும்மா பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தாம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குண்டான வேலைகளையும் செய்ய பழகு. நீ சிரிச்ச முகமா இருந்தீனா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினா ஓ முகம் உனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் உன்னைய அழுதுகிட்டே இரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருன்னு சொல்றது கிடையாது. நீயும் சிரிச்சு சந்தோஷமாயிரு, மற்றவங்களையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துன்னு தான் சொல்றேன். இந்த உலகத்துல யாரும் யாரையும் கை தூக்கி விடவோ அல்லது உதவி செய்யவோ வரமாட்டாங்க. ஆனா யாராவது தப்பு செஞ்சா மட்டும் உடனே வேகமாக அவர்களது குறைகளை நோண்டி அவர்களை பற்றி குற்றம் சுமத்துறதுக்குன்னா ஆளா வருவாங்க. நீதான் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தவன் உன்னை மட்டம் தட்டி பார்க்கறதுக்காக ஓடி வந்தாலும் நீ மனசு தளராம நீயாக இருந்து உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்ட தயாராக இரு. அதாவது மற்றவங்க என்ன வேணா உன்னை நோக்கி விட்டாலும் சொன்னாலும் வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொட்டினாலும் நீ எதையுமே ஒரு தண்ணீர் இலை போல உறிஞ்சிக்க கூடாது.
தண்ணீர் இல்லைனா என்னன்னு யோசிக்கிறியா? மரத்து மேல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும், அந்த இலை மீது எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும், வேரின் உதவி இல்லாம அந்த இலையால ஒரு சொட்டு நீரை கூட குடிக்க முடியாது. வேறு தானே அத்தனை நீரையும் உறிஞ்சிக்குது. அதே போலதான் யார் உன்னை நோக்கி என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், எப்படி குற்றம் சாட்டினாலும், நீ வேறாக இருந்து அதை உறிஞ்சலாமா வேணாமா, அந்த வார்த்தையை எடுத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு செய்யக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர, யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு வாங்கி குப்பையில போடுறது போல உன் மனசுல போட்டுக்கிட்டு அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். நீ எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் உன்னை பெத்தவங்களை வணங்கினா மட்டும்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பேரும் புகழும் பெருமையும் சொத்து சுகமும் சேர்ந்தாலும் தலகணம் எல்லாமே நிலைச்சு நிற்கும். ஆணவமும் அகங்காரமும் தலைக்கணமும் செருக்கும் கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உன் வாழ்க்கையில உனக்கு வேண்டாமேன் செல்லமே. பெத்தவங்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய உறவுன்னா அக்கா தங்கை அண்ணன் தம்பி தான். உன்னை பெத்தவங்க உனக்குன்னு விட்டுட்டு போன உறவுகளும் இவர்களாக இருந்தாலும் அவங்க மூலமா எல்லா உறவுகளும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்களாலே கஷ்டமும் நஷ்டமும் கூட வருது. உன் கூட பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். கண் பார்வை இல்லாதவங்க கையில கொடுக்கிற ஓவியமும், பாசம் இல்லாத துணையின் கையில சிக்கக்கூடிய அவங்களது கணவனோ மனைவியோ 2 பேருமே ஒண்ணுதான். ஒரு துணைனா தன்னுடைய துணை மீது அன்பா பாசமா அக்கறையா நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நீயும் எப்போதும் உன் துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்து அவர்களையும் உன்னை நேசிக்கக்கூடிய ஆளாக மாத்தி வச்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நான் சொன்னதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்படியும் நிச்சயமாக செய்து காட்டுவேன். ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப போலதான் ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் கல்லாவும் சில நேரங்கள்ல உருகியும் இருக்கு. நீ எப்போதுமே எல்லாரையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறதுனால அடுத்தவங்க சுலபமாக உன் மனசை காயப்படுத்திடுறாங்க. இனிமேலாவது யாராவது ஏதாவது சொன்னா அதை நினைச்சு கஷ்டப்பட்டு கவலைப்படுறத நிறுத்திட்டு எல்லாம் சரியாயிரும்னு உறுதியாக வைராகியமாக இருக்க பழகு. உன் சுய மதிப்பை இழந்து அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சோ அல்லது அடிமையாக இருந்தோதான் நல்ல பேர் எடுக்கணும்னா அது நல்ல பேர் கிடையாது, அது உனக்கான அவமானம். எப்போதும் யாரையும் அடிபணிஞ்சு போயோ தாழ்த்தி போய்கிட்டோ நீ நல்ல பேர் எடுக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கான முயற்சி முன்னேற்றம் செழிப்பு எல்லாமே உன் சுய சிந்தனையால சுய உழைப்பால சுய முயற்சியால வர்றதா இருக்கணுமே தவிர அடுத்தவனுக்கு ஆமாசாமி போட்டு அடிபணிஞ்சு அவனுக்கு கைக்கூலியா இருந்துதான் நீ நல்ல பேர் எடுத்து இந்த உலகத்துல நல்லா வாழணுன்ற அவசியம் இல்லை. என் பிள்ளையான நீ தன்மானத்தோட தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுறது சரிதானே என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு கட்டத்துல வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். யோசிக்கவே இல்லைனாலும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஆனா எந்த அளவுக்கு எதை எப்படி யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவோட யோசிச்சு சீக்கிரமா சிறப்பாக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க தயாராக இரு. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் விதமாக தான் இந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். வானமே இடிஞ்சு உன் தலைமையில விழும் அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன மனசார நினைச்சினா இந்த வராகியம்மா உன்னை கைவிடாம காப்பாத்துவேன். எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு பிள்ளையான நீ தோற்று போகவோ அல்லது துவண்டு போகவோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ ஏங்கி கேட்ட ஒன்றைதான் இப்போது உன் கைகள்ல தர வந்திருக்கேன். உன் பல நாள் போராட்டம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. இந்த வராகி அம்மாவை மனசார நினைச்சு வணங்கி வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நான் நிச்சயம் துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையையும் வளமாக மாற்றதான் போறேன்.
இத்தனை நாட்களாக உனக்கு நான் கண்ணீரையும் கவலையும் கொடுத்தேன்னு தானே வருத்தப்பட்ட. இதோ கண்ணீர் நாட்களையெல்லாம் முடிச்சு வச்சு இன்பம் தரும் காலம் உனக்கு ஆரம்பமாக போகுது. நடந்த தவறுகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி வச்சுட்டு நல்ல நல்ல நற்செய்திகளையும் நல்ல நல்ல விஷயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த புது உறவை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இனி எல்லாமே நல்லபடியாக அதிர்ஷ்டமானதாக உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்லமே. உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக நானே உன்னை ஆசீர்வதிச்சு ராஜயோக வாழ்க்கையும் உனக்கு கொடுக்க போறேன். உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு இப்படி இருக்கே, என்ன செய்ய போறோமோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு மனக்கவலையே இல்லாத மனநிறைவான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை தான் அமைச்சு தரப்போறேன். உன் பாவங்கள் எல்லாம் விலகி போய் புண்ணியங்களை சம்பாதிக்க போகிறாய் என் செல்லமே. நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இந்த உறவு மூலமாக அனுப்பி போறேன். எல்லா அதிசயங்களும் சிறப்பாக நடந்து முடிஞ்ச பிறகு உன் வாழ்க்கையே அற்புதமானதாக அழகானதாக மாறிடும். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இந்த நாள் தான் கடைசி நாளாக இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்து நற்செய்திகளையும் நீ செவிகுளிர கேட்க போற. நான் இருக்கிறேங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. மனசொடைஞ்சு போயிருக்கிற உனக்கு உன் வாழ்க்கைக்கு பல மாற்றங்களை தரும் நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமாக உன் மனசு மகிழும்படியாகவே நல்ல மங்கள காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாம எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு. அதாவது இந்த வராகியம்மா உன் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நான் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன்னு நீ நம்பினாலே போதும். நீண்ட நாட்களாக நிறைவேறாம இருந்த விஷயமெல்லாம் இப்போது வெற்றிகரமான காரியமாக அரங்கேறப் போகுது. நீயும் மன மகிழ்ச்சியோடு நன்றி தாயேன்னு ஆனந்த கண்ணீரோட எனக்கு நன்றி சொல்லும்படி சூழ்நிலைகளை நான் உருவாக்க போறேன். நீ தோத்தாலும் கூட, நீ நினைச்சது நடக்காம போனாலும் கூட அடுத்த முறை நிச்சயம் நடக்கும்னு நம்பிக்கையோட இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில வெற்றியை தரணுன்ற முடிவோட தான் என் சார்பில் இந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை தேடி அனுப்பி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதற்கான விஷயங்களை நீ உணர்வாய். என் அருள்ங்கிறது காற்றோடு கலந்து உன் வாழ்க்கையை நிமித்துறதுக்காக, மாத்துறதுக்காக, உயர்த்துறதுக்காக வந்திருக்கு. இனிமே நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உன் வாழ்க்கையில பெரும் பலன்களை தரும். தவறு செஞ்சவங்க எல்லாமே நீ வாழ்க்கையில உயர்றத பார்த்து, ஐயோ இவங்கள போய் நம்ம தப்பா பேசிட்டோமே, அவங்கள விட்டு விலகிட்டோமே, இவங்கள சாதாரணமா நினைச்சிட்டோமே நினைச்சு மௌனமாக வியந்து பார்க்க போறாங்க. இனிமே உன் வாழ்க்கை பாதை என்பது துன்ப துயரங்களே இல்லாத ஒளிமயமான வழியாக இருக்க போது. உன் மனசுல நம்பிக்கை இருக்கும்போது இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன்.